காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா 6 விதமான ட்ரிங்க்ஸ் எதுக்கு கிட்னியை கிளென்ஸ் பண்ண. கிட்னினா என்ன? சிறுநீரகம். இதை நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதை பார்த்தா தான் நம்ம எந்த ட்ரிங்க்ஸு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும். இப்போ நார்மல் டேயில் நம்ம சாப்பிட்ற தண்ணி அரவுண்ட் 2 லிட்டர்ஸ் இல்லை 2.5 லிட்டர்ஸ் இருந்தால் இது நம்ம கிட்னி வழியாக தான் யூரின் ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புலேருந்து வெளியில் போகுது. வாட்டர் மாத்திரம் இல்லாத இதில் நிறைய ப்ரோட்டீன், நம்ம புரத சத்து சாப்பிட்ற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது அது சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி வெளியே போக வேண்டிய விஷயம் எது இருக்கோ அது கிட்னி தான் ஹேண்டில் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெளியில் போகலன்னா நம்ம உடம்புல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் பிறக்கரிச்சே 2 கிட்னி இருக்குது. ஆனால் ஒரு கிட்னி நல்லா வேலை செஞ்சாலே நம்மளுக்கு தெரியக்கூட தெரியாது இன்னொரு கிட்னி வேலை பண்ணலன்னு. இது இயற்கையோட நம்ம கிஃப்ட். இதனால தான் சில பேருக்கு 2 கிட்னியும் பாதிச்சுட்டா அவங்க ஃபேமிலியிலே இல்லை ஃப்ரெண்டு யாருக்கு அவங்களுக்கு மேட்சிங் ஆகுதோ அவங்க கிட்னி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கிட்னி கொடுத்தா கூட இன்னொரு கிட்னியில் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு வேறு என்ன பண்ணுது கிட்னின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ரத்த கொதிப்பு ஹையாக போகாத இருக்க கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் கொடுக்குது. இதை தவிர நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினை நார்மல் லெவல்ஸை வச்சு அதை ஆக்டிவாக வைக்கிறது கிட்னி தான். ஸோ இத்தனை விஷயம் செய்கிறத நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? இப்போ சிம்பிளாக நம்ம இளநீர் இருக்குங்க, இதை குடித்தாலே நம்ம கிட்னிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கிட்னிக்கு எக்ஸஸ் சோடியம் சத்து இருந்தால் அது கிட்னியை பாதிக்கும். சோடியம் சத்துனா உப்பு மாத்திரம் இல்லாத நிறைய விஷயத்தில் உப்பு சத்து இருக்குது, அதை கூட குறைக்கணும். அதனால நம்ம இந்த இளநீர் எடுத்துட்டா இந்த சோடியமும் பொட்டாசியமும் ரெண்டும் சேர்ந்து வேலை பண்ணுறது. ஸோ நம்ம பொட்டாசியம் எடுத்துட்டா இது கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் எல்லாருமே ஸ்மூதி சாப்பிட்றாங்க. ஸ்மூதினா என்னென்னா இந்த மாதிரி ஒரு பழம் இல்லை இந்த மாதிரி நட்ஸு சீட்ஸு இதை அரைச்சிட்டு இது கூட ஒரு காயோ பழமோ இதை அரைச்சிட்டு அது கூட நம்ம ஏதாவது ஒரு பாலோ தயிரோ அந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இப்போ காலை உணவு இல்லை நைட் உணவு நம்ம இட்லி தோசைக்கு பதில் இதை சாப்பிடலாம். அதில் எல்லாமே சேர்ந்து வந்துடும். விட்டமின் சத்து, மினரல் சத்து, புரத சத்து, நார் சத்து எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸ்மூதிஸில் எடுத்திங்கன்னா லோ சோடியம் ஸ்மூதி, அதாவது நம்ம பேசிக்காக ஃப்ரூட் ஸ்மூதி எடுத்தால் அதில் பொட்டாசியம் சத்து நிறையா இருக்கும். அதோடு நம்ம புரத சத்து சேர்த்து நட்ஸு சேர்த்து பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மூணாவது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு எலுமிச்சம்பழம், இதை லைட்டாக உப்பு போட்டு சர்க்கரையே போடாத லைமை புழிஞ்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி குடிக்கிறது ஃப்ரெஷ் லைம் அப்படின்னு சொல்கிறோம். இது சர்க்கரையே கிடையாது. இது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து, அதில் இருக்கிற இந்த விட்டமின் சி சத்து, பொட்டாசியம் சத்து எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது. கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர். நிறைய பேர் தண்ணியே எடுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா 1.5-2 லிட்டர், வீட்டுக்கு வெளியில் இருக்கீங்கன்னா எந்த அளவு உங்களுக்கு வெயில் உங்கள் மேலே படுதோ அந்த அளவு வாட்டர் எடுக்கணும். பட் தண்ணியே எடுக்கிறது இல்லை. சில பேர் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க, சில பேர் எடுக்கிறதே இல்லை. ஸோ அதனால தண்ணி குடிக்க குடிக்க கிட்னி நல்லா கிளென்ஸ் ஆகிடும். இன்ஃபேக்ட் கிட்னியில் வர ஸ்டோன்ஸுக்கே காரணம் இனஃப் நம்ம அந்த தண்ணி எடுத்துக்கிறது இல்லை. இதை எடுத்துக்கலைன்னா நம்மளுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் கான்சென்ட்ரேட் ஆகி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர்மெலன்,
இல்லை நம்ம வந்து இருக்கிற ஜிஞ்சர் அதை போட்டு நம்ம எது குடிக்கிறோமோ இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜிஞ்சர் என்ன பண்ணுதுன்னா இந்த கிட்னி ஃபங்க்ஷனை பியூட்டிஃபுல்லாக பண்ணி இது வந்து ஹெல்த் கொடுக்குது. ஸோ எது குடித்தாலும் அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டு குடிக்கலாம். இல்லை ஜிஞ்சரையே ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு அந்த மாதிரி கூட குடிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நல்லது. அண்ட் வெறும் ஜிஞ்சர் தான், வீட்லேயே பண்ணுற நம்ம யூஸ் பண்ணுற அந்த இஞ்சி, அந்த இஞ்சியை தட்டி நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு இதை குடித்தோன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த கிட்னிக்கு ஹெல்ப் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் சரியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் என்ன குடிக்கிறாங்க? க்ரீன் டீ குடிக்கிறாங்க. இது கூட யூஸ் பண்ணலாம், பட் இது ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு 3 டீ தான் சொல்கிறோம், இல்லை காஃபி, ரெண்டும் சேர்ந்து 3 தான் ஒரு நாளைக்கு. அதில் இதையும் சேர்த்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டீ காஃபி ரெகுலராக எடுத்துடுறாங்க. காலை ஒரு வேளை 11 o'clock 4 o'clock அந்த மாதிரி எடுத்துடுறாங்க. ஆனால் இவங்க பண்ணுற தப்பு என்னன்னா அதுக்கும் மேலே க்ரீன் டீ எடுக்கிறாங்க. ஏன்னா அது 0 calorie தானே, அது எடுக்கலான்னு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த 3 கப்புக்குள்ளே 1 கப்பு க்ரீன் டீயாக எடுக்கணும். ஏன் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டி நியூட்ரியன்ஸும் இருக்குது, பட் இதில் பெனிஃபிட்டும் நிறையா இருக்குது. அதில் ஃப்ளேவனாய்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இது கூட நம்ம கிட்னி ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், இவங்க வந்து எந்த மாதமாக இருந்தாலும் இந்த 6 நம்ம டிஸ்கஸ் பண்ணதை எடுக்கலாம். அதே மாதிரி இந்த தாய்ப்பால் கொடுக்குற அந்த மதர்ஸ், இவங்க கூட டெஃபினட்டாக எடுக்கலாம். பட் அவங்க க்ரீன் டீ அந்த அளவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதை நியூட்ரிஷியஸாக எடுத்தால் அது ஹெல்ப் ஆகும். பட் இந்த 3 காஃபி டீக்கு பதில் 1 அவங்க க்ரீன் டீயாக எடுத்தால் பரவாயில்ல. பட் மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் பால் அவங்களுக்கு சுரக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க இல்லை ரொம்ப பெரியவங்க சாப்பிட்லாமா? சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைகள். சின்ன குழந்தைகளுக்கு இது இல்லை, இது அடல்ட்ஸுக்கு தான். இப்போ இளநீர் கொடுக்கலாம், லைம் ஜூஸ் கொடுக்கலாம். பட் ரொம்ப சின்ன குழந்தை ஒரு 2-3 வயசு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எந்த உணவு நம்ம கொடுக்குறோமோ அது வந்து நல்லாவே அதில் புரத சத்து இல்லை அந்த மாதிரி ஐட்டம் இருக்கணும். அதனால இது எப்போவாவது கொடுக்கலாமே வழிய டெய்லி கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க வயிறு ரொம்பிட்டு அவங்க சரியாக மற்ற வேலை சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப பெரியவங்க, ஒரு 80 வயசு மேலே இருக்கிறவங்க கூட இதே ப்ராப்ளம் தான். ஏன்னா அவங்களும் உணவை குறைவாக தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லிக்விட்ஸ் கொடுத்து நம்ம வயிற்ற அடைச்சிட்டா அவங்க சரியாக உணவு சாப்பிட மாட்டாங்க. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக எடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஏர்லி கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படின்னா எடுக்கலாம். பட் பொட்டாசியம் ஜாஸ்தி இருந்தால் இந்த விஷயம்லாம் அவங்க பார்த்து தான் எடுக்கணும். பட் நார்மல் டயபெட்டிஸ் இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது, தாராளமாக அவங்க இதெல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ 6 ஜூஸஸ் உங்களுக்கு சொன்னேன், இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.